ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட திட்டமிடப்பட்டிருக்கிறது. EVKS இளங்கோவன் மறைவை முன்னிட்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன் மகன் சஞ்சய் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக போட்டியிடும் என ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்மீக செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய ஆன்மீக செய்தியை பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன் மகன் சஞ்சய் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக போட்டி என தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் திமுக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. EVKS இளங்கோவன் மறைவையொட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மகன் சஞ்சய் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் திமுக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் எல்லாம் தொடங்கி நிறைவடைய இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுக சார்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த நிலையில அது தற்போது மாறி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக நேரடியாக களம் காணுவதற்கான திட்டம் தற்போது வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் தான் 2 முறை இந்த தேர்தலை எதிர்கொண்டது. காங்கிரஸ் சார்பாக ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த EVKS இளங்கோவனுடைய மகன் அந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்ததை ஒட்டி அந்த தொகுதிக்கு வந்த இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் நேரடியாக களம் கண்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவரும் மரணமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மீண்டும் காங்கிரஸுக்கு வாய்ப்பு வழங்கப்படும், அதிலும் EVKS இளங்கோவனுடைய மற்றொரு மகன் சஞ்சய் சம்பத்துக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பு சற்று மாறி அந்த ஈரோடு மாவட்ட செயலராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய முத்துசாமி நேரடியாக முதலமைச்சரிடம் கடந்த 1 வார காலமாக பேசி இந்த சட்டமன்ற தொகுதியில திமுக நேரடியாக களம் கண்டு போட்டியிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அவரும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில இந்த தொகுதியில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுக நேரடியாக போட்டியிடுவதற்கு தற்போது முடிவு செய்துள்ளதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. நேரடியாக திமுக களம் கண்டு போட்டியிடக்கூடிய நிலையில யார் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் என்று பேசப்படக்கூடிய நிலையில திமுகவில் 2 வேட்பாளர்கள் இதில் போட்டியில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக துணை செயலராக இருக்கக்கூடிய செந்தில்குமார், அதே போன்று திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலராக இருக்கக்கூடிய சந்திரகுமார் ஆகிய இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த திமுக நேரடியாக போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பை நாளைய தினமே கூட்டணி கட்சிகளுடன் பேசி அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக நாளைய தினம் சட்டப்பேரவையில முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிலுரை இருக்கக்கூடிய நிலையில பதிலுரைக்கு பிறகு பிற்பகலில் அறிவாலயத்தில் இது தொடர்பான ஆலோசனை நடத்தி அந்த ஆலோசனைக்கு பிறகு காங்கிரஸே இதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த முறை நேரடியாக திமுக களம் காணுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.